வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய நண்பர்கள் அதிகமாக கமெண்ட்டில் கேட்குற கொஸ்டின் தான். அதாவது இப்போ வரக்கூடிய பைக்லாம் அதிகமாக எதுக்கு கிக்கர் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிமமான பைக்கில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வந்து கட் பண்ணிவிட்டு கிக்கர் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. எதுக்காக கிக்கரை கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்குது. அது என்னென்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து கிக்கரோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஒரு இன்ஜின் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து இயக்கமற்று ஆஃபில் இருக்கும்போது, இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்கும்போது அந்த இன்ஜினை வந்து இயங்க வைக்கிறதுக்கு முதல் கட்ட சுழற்சி நம்ம மேனுவலாக தான் கொடுத்தாகணும். அந்த இன்ஜினை வந்து சுற்றி விட்டால் தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். எந்த ஒரு இன்ஜினும் தானாக வந்து சுற்றாது. நம்ம ஒன்று கிக்கரில் சுற்றணும், இல்லை கையால் ஹேண்டில் போட்டு சுற்றணும், இல்லைனா செல்ஃப் மோட்டர் வச்சு செல்ஃப் மோட்டர் மூலமாக சுற்றணும். இது மாதிரி ஒரு சுழற்சி உண்டாகினா தான் இன்ஜின் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் விண்டேஜ் கிளாசிக் கார்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காருக்கு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஒரு ஹேண்டில் போட்டு நல்லா சுற்றி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணும்போது பம்பு செட் வரதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜின் வச்சு தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த மாதிரி டீசல் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஹேண்டில் இருக்கும். அதை நல்லா சுற்றி விட்டு அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கயிறு கட்டி இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து பழைய மாடல், அதாவது பவர்ஃபுல்லான பேட்டரி செல்ஃப் மோட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி மேனுவலாக சுற்றி விட்டு தான் ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி கண்டுபிடிச்சாங்க, செல்ஃப் மோட்டர்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் எடுத்துனா ஸ்டார்ட் ஆகிற மாதிரிலாம் கார் வந்துச்சு, பைக் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிக்கரோட மெயினான வேலை என்ன, அந்த இன்ஜினை வந்து ஆரம்பத்தில் சுற்றி விடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு வந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் செட் இன்ஜின்னா அதில் வந்து பேட்டரி இருக்காது. பாயிண்ட் செட் மூலமாக வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் உண்டாக்கி அந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வண்டிங்களுக்கு பேட்டரி தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஐ மாடல் வண்டிலாம் வந்துச்சு. சிடிஐ மாடல் வண்டியிலும் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லைனாலும் வண்டி வந்து கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணலாம். கிக்கரில் ஏன்னா ஸ்டார்டிங் காயில் இருக்கும், பிக்கப் காயில் இருக்கும், லைட்டிங் காயில் இருக்கும். ஸ்டார்டிங் காயில் மூலமாக வர பவரை வச்சு வண்டி வந்து ஸ்பார்க் உண்டாக்கி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஐ அப்டேட் பண்ணி டிசி சிடிஐயே மாற்றினாங்க. டிசி சிடி என்னன்னா அது வந்து ஸ்டார்டிங் காயில் இருக்காது மேனட்டில், பிக்கப் காயில் லைட்டிங் காயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டிகளில் ஸ்பார்க்கை உண்டாகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா டிசி பவர் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பேட்டரி வச்சு அந்த வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேட்டரி வச்சு அந்த பேட்டரி மூலமாக ஒரு 12 வோல்ட் டிசி எடுத்துன்னு போயிட்டு சிடிஐ கொடுத்து சிடி வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். சப்போஸ் அந்த வண்டிகளில் பேட்டரி டவுன் ஆகிட்டாலும் நம்ம ஆர்ஆர் யூனிட்லேருந்து வரக்கூடிய அந்த கன்வெர்ட்டர் டிசி அதை வச்சு என்ன பண்ணோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த வண்டியில் வந்து கார்பரேட்டர் தான் இருக்கும், ஃபியூல் பம்ப் இருக்காது. நம்ம பெட்ரோல் டப்பை திறந்தால் பெட்ரோல் கீழே இறங்கும், கார்பரேட்டர் வந்துடும். கார்பரேட்டர் மிக்ஸ் பண்ணி அமுச்சு வச்சிடும், மெக்கானிக்கலாக நடக்கும் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரி இல்லைனாலும் நம்ம செல்ஃப் எடுக்கனாலும் நம்ம கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிசிஐலாம் வந்துச்சு. டிசிஐ, இசியூ, ஃபியூல் பம்ப்பு, இன்ஜெக்டரு. இப்போ வரக்கூடிய BS6 வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபியூல் பம்ப் தான், FI வண்டிங்க தான். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன், அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வரதுக்கு பேட்டரி வேணும். ஃபியூல் பம்ப்பு, அதாவது டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து ஃபியூல் பம்புக்கு வெளியே எடுக்கிறதுக்கு பேட்டரி வேணும். இன்ஜெக்டர் ஆன் ஆகிறதுக்கு பேட்டரி வேணும். எல்லாத்துக்குமே பேட்டரி முக்கியமாக வேணும்னும் போது பேட்டரி இல்லைனா அந்த வண்டியில் பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் வெளியே வராது, ஸ்பார்க் இக்னிஷன் வராது, ஸ்பார்க் ப்ளக்கில் இக்னிஷன் நடக்காது. அப்படி இருக்கும்போது அந்த வண்டியில் நம்ம பேட்டரி கம்மியாக இருக்கும்போது, அதாவது மினிமம் ஒரு FI வண்டி BS6 வண்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 12 வோல்ட் பேட்டரியில் ஒரு 9 வோல்ட் 10 வோல்ட் தான் வண்டி வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். நம்ம 9 வோல்ட்டு கீழே போயிடுச்சுன்னா நம்ம அந்த வண்டியை கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வண்டியை தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது, ஃபியூல் பம்பே ஆன் ஆகாது. அப்போ BS6 வண்டிங்களில் நம்ம பேட்டரி இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன தான் கிக் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ அந்த இதில் கிக்கர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி BS6லேயும் சரி, ஸ்போர்ட்ஸ் பைக் NS, RS, R15 இந்த வண்டிகளில் வந்து FI வண்டிங்களில் மெயினாக ஃபஸ்ட்டு கிக்கரை கட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ வரக்கூடிய BS6 வண்டிகள்லையும் சென்சார் எல்லாமே நான் சொன்ன எல்லாமே அதில் இருக்குது. ஒரு XL100 கூட பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கிக்கர்லேயே ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது பேட்டரி தான் முக்கியம்னும் போது கிக்கர் அங்கே தேவையில்லாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கிக்கரை வச்சு டிசைன் பண்ணுற ஒரு இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிப்பு செலவு அதிகம். அந்த ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைக்க தான் பார்ப்பாங்க. அந்த விலையை குறைக்கிறதுக்கு கிக்கர் தேவையில்லாத ஒன்றுன்னும் போது அந்த தேவையில்லாத கட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டை குறைக்கணும். ஒரு கிக்கர் ஷாஃப்ட்டு, கிக்கர் மில்லிங்கு, கிக்கர் ராஜெட் நிறைய ஐட்டம் உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியான வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறோம். அந்த கிக்கர் போர்ஷனை வெளியே எடுத்துட்டோம்னா நிறைய வெயிட் வந்து குறைக்கணும். அப்போ என்ன வண்டியோட ஓவரால் வெயிட் குறையும் போது வண்டியோடைய தயாரிப்பு செலவும் குறையும், வண்டியோட வெயிட்டும் குறையும், வண்டியோட மைலேஜ் அதிகமாகும். இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் கிக்கர் கட் பண்ணாங்க. ஏன்னா கிக்கர் இருந்தும் அது பயன்படாது BS6 வண்டிகள்னும் போது அது கட் பண்ணுறதுல பிரச்சனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் யூஸ் பண்ணுற பெரும்பாலான மக்கள், அதாவது கிக்கரும் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கக்கூடிய பைக் யூஸ் பண்ணுற மக்கள்கிட்ட நடத்தின ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா 95% மக்கள் வந்து எப்போவுமே வந்து கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எப்போவுமே செல்ஃப் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு பொருள் இருந்தும் அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னும் போது அந்த பொருளோட அவசியம் அங்கே இல்லாமல் போகுது. அதாவது இப்போ வரக்கூடிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் வண்டி ஓடாது, நம்ம தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது, கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாதுன்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம கிக்கர் தேவையில்லாத ஒன்று ஆயிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டாங்க.
தயாரிப்பு செலவு குறைக்கணும், வண்டியோட எடையை குறைக்கணும். அதே மாதிரி கிக்கர் இருந்தாலும் அதை பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்துறதுன்னும் போது கிக்கர் அங்கே தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால் கிக்கர் கட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.